இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் பரபரப்பு. விஜயதரணியின் அதிரடி பேட்டி மற்றும் சரத்குமாரின் அதிருப்தி குறித்த விளக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் கட்சி தாவல்கள், அதிருப்திகள் மற்றும் புதிய பொறுப்புகள் குறித்த விவாதங்கள் மேலெழுந்துள்ளன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அக்கட்சியில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் மற்றும் நடிகர் சரத்குமார் வெளிப்படுத்திய அதிருப்தி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது குறித்த விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த விஜயதரணி தற்போது அக்கட்சியில் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் பேசியுள்ளார். அவர் கூறுகையில், பாஜகவில் எனக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாநில செயற்குழு உறுப்பினராக பல முக்கிய பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். குறிப்பாக குமரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரை சுமார் 1000 தெருமுனை பிரச்சார கூட்டங்களை நாங்கள் நடத்தி முடித்துள்ளோம். தேர்தல் நேரம் என்பதால் கட்சி தலைமை வழங்கும் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று நான் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமார் அவர்கள் தனக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற ரீதியில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விஜயதரணி, ஒவ்வொருவருக்கும் சில கோரிக்கைகள் இருக்கலாம். அவர் தனது எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதை கட்சி தலைமை கவனித்துக் கொள்ளும். என்னை பொறுத்தவரை நான் முன்வைத்த கோரிக்கைகளை கட்சி மேலிடம் பரிசீலித்து வருகிறது என்று நிதானமாக பதிலளித்தார். மேலும் தனது கட்சி பணிகள் குறித்து பேசிய அவர், ஊடகத்துறையிலும் தனக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ஊடக விவாதங்களிலும் கட்சியின் சார்பில் தான் பங்கேற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். எனக்கு நேரம் போதாத அளவிற்கு பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. கட்சி தலைமை எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஆலோசிக்கப்பட்டே எடுக்கப்படுகின்றன. எனவே முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதில் துளியும் உண்மையில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து பாஜகவில் இணைந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் தேர்தலில் தனது பங்களிப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் அவர் விளக்கமளித்தார். தேர்தல் நேரத்தில் கட்சி எத்தகைய பணியை வழங்கினாலும் அதை திறம்பட செய்ய தயாராக இருப்பதாகவும் மீண்டும் போட்டியிடுவது குறித்த முடிவை கட்சி தலைமை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் வேளையில் முக்கிய தலைவர்களின் இத்தகைய பேட்டிகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக விஜயதரணியின் இந்த விளக்கம் பாஜகவின் உள் விவகாரங்கள் குறித்த பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.